ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பிஎம் கிசான் திட்டத்தின் மூலமாக விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஆண்டுக்கு ரூ. 6,000 கொடுத்துட்டு வராங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா, முதல் தவணையாக பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி அவர்களது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது சொல்லி மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. 4 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு ரூ. 2,000 விவசாய வங்கி கணக்கில் வரவு வைக்க போகிறாங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா, பிப்ரவரி மாதம் ரூ. 2,000 வரவு வச்சாங்க. அதுக்கு அடுத்து 4 மாதம் பொறுத்து பார்த்தீங்கன்னாக்கா, ஜூன் மாதம் உங்களுக்கான பிஎம் கிசான் நிதி உதவி யோஜனால வரவு வைக்கப்படும். அது எப்பொழுது வர வைக்கப்படும், அதற்கு முன்னதாக இந்த அப்டேட்லாம் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கான நிதி கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் பிஎம் கிசான் திட்டத்துக்கு இது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் சார். எப்படி அப்ளை பண்ணணுன்ற ப்ரொசீஜரும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎம் கிசான் திட்டத்தில் 20வது தவணை பெற விவசாயிகள் சில விஷயங்கள் உடனடியாக செய்து முடிக்க வேண்டும். அதை பற்றி பதிவில் காணலாம் போய் சொல்லுவோம். பிரதம மந்திரி பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா பிஎம் கிசான் திட்டம் இந்தியா முழுவதும் உள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகள் மிகவும் தேவையான உதவியை வழங்கும். இது ஒரு அரசாங்க முயற்சியாகும். இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகள் ஒவ்வொரு ஆண்டும் 6,000 பெறுகிறார்கள். இது 2,000 என்ற 3 எளிய தவணைகள் செலுத்தப்படுகிறது. நேரடியாக விவசாய வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. பிஎம் கிசான் 20வது தவணை எப்போது கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, விவசாயிகள் பிப்ரவரி மாதம் 2025இல் பிஎம் கிசான் திட்டத்திற்கு நேரடி வங்கி கணக்கில் பரிமாற்றம் 19வது தவணை ரூ. 2,000 பெற்றன. 3 மாதங்களுக்கு அதாவது 3 மாதங்களில் 4 மாதங்களுக்கு ஒரு முறை வரும் பிஎம் கிசான் தொகை செலுத்தப்படுவதால் அடுத்த தவணையானது 20வது தவணை ஜூன் மாதத்தில் வர வைக்கப்படும் சொல்லப்பட்டது. ஜூன் முதல் வாரமா அல்லது 2வது வாரமான்றது தெரியல. ஆனால் பிப்ரவரி 24ஆம் தேதி வர வைக்கப்பட்டது. அப்போ கடைசி வாரமாக கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஜூன் மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கான ரூ. 2,000 வர வைக்கப்படும். வர வைக்கப்பட்ட உடனே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணோம். இது மாதிரி வர வைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லத்துக்கு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க நினைக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் போகிற நோட்டிஃபிகேஷன் ஒன்றுக்குன்னே கிடைக்கும். இதற்கான எளிய செயல்முறை இப்போ எப்படின்னா, பிஎம் கிசான் தவணை உங்களுக்கு கிடைக்குமா என்பதை எவ்வாறு தெரிந்து கொள்வதற்கு பார்த்தீங்கன்னாக்கா, pmkisan.gov.in என்ற இணையதள அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் செல்லவும், நோ யுவர் ஸ்டேட்டஸ் என்பதை கிளிக் செய்யவும். அதன் பிறகு உங்கள் பதிவு எண்ணை கேட்பார். கேப்சா குறியீட்டை உள்ளிடும். இது வரைக்கும் நீங்கள் இது வரைக்கும் செக் பண்ணலை சார், நான் இது வரைக்கும் செக் பண்ணல சார், எனக்கு செக் பண்ண தெரியாது சார் அப்படின்றவங்க கமெண்ட்டில் போயிட்டு நோ யுவர் ஸ்டேட்டஸுக்கான உங்களோட நம்பர் எனக்கு மெயில் ஐடி கொடுக்குறேன். மெயில் ஐடியில் உங்களோட நம்பரை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது அந்த கேப்சா கோடு அதுக்கான எண் கொடுத்துருப்பாங்க. பிஎம் கிசானுக்கான எண் இருக்கும், அட்டை இருக்கும். அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. நான் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணித்தரேன். உங்களுக்கு ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணித்தரேன். பயனாளி நிலை என்னன்றதை காண்பிக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய விவசாய பதிவு செய்வது எப்படி, நியூ ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணலாம். நான் இப்போ சார் புதியதாக விவசாயம் இருக்கேன், நான் எப்படி சார் பதிவு பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ஆதார் எண்ணை கேப்சா குறியீட்டை உள்ளிடவும், தேவையான நிரப்பி தொடர் ஆம் என்று கொடுக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு ஜென்ரலான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். நீங்கள் விவசாயன்றதை செஞ்சுக்கலாம். குறு சிறு விவசாயிகள் மட்டும்தான் அப்ளை பண்ணோம். மாதத்திற்கு 10,000 அல்லது அதற்கு மேற்பட்ட ஓய்வூதியம் பெறும் ஓய்வு பெற்ற நபராக இருக்கக்கூடாது சொல்லி கொடுத்துருக்காங்க. சொந்தமாக சாகுபடி செய்யக்கூடிய விவசாய நிலம் அவரிடம் இருக்க வேண்டும். இத்திட்டத்தின் சலுகைகளை பெற பயனாளி இந்திய குடிமக்களாக இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. முக்கியமான தகவல் பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் திட்டத்தில் 20வது தவணை பெற விவசாயிகள் சில விஷயங்களை உடனடியாக செய்து முடிக்க வேண்டும். இகேஒய்சி நிலம் பதிவுகளின் சரிபார்ப்பு, அவரது வங்கி கணக்கில் ஆதாருடன் இணைத்தல் மற்றும் என்பிசி டிபிடி விருப்பத்தை ஆக்டிவேட் செய்தல் ஆகியவற்றை நிறைவு செய்து முடிந்த விவசாயிகள் தான் பிஎம் கிசான் திட்டத்தில் 20வது தவணை கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்வது நல்லது சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் முதல்ல இகேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணணும். இகேஒய்சினா நோ யுவர் கஸ்டமர், உங்களோட ஆதார் கார்டு நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்களான்றதுக்கு ஒரு ப்ரூஃப் அது. அவ்வளோதான். வங்கி கணக்குடன் ஆதார் கார்டு இணைச்சிருக்கா பார்த்துருக்கேன். அப்படி இணைச்சிருந்தா தான் நீங்கள் வச்சுருக்க வங்கி கணக்கு 4 வச்சுருக்கேன் சார், 4 வங்கி கணக்கு வச்சுருக்கேன் சார். பிஎம் கிசான் திட்டத்திற்காக கொடுக்கப்பட்ட வங்கி கணக்கில் இந்த ஆதார் கார்டு நம்பர் இணைக்கப்பட்டுள்ளதா செக் பண்ணுங்கள். அத்துடன் மட்டும் இல்லாமல் என்பிசி டிபிடி விருப்ப ஆக்டிவ் செய்தல் அது சொல்லியிருக்காங்க. இது இ-சேவை மையத்தில் நீங்கள் ஆக்டிவ் செய்துக்கலாம். இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுச்சா. பிஎம் கிசான் திட்டத்திற்கான 20வது தவணை பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் வரும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. வந்த உடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். நீங்களும் மிஸ் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.